ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் 22ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடம். இன்றைய திதி சப்தமி திதி மாலை 4:50 வரை உள்ளது. பின் அஷ்டமி திதி. பூர நட்சத்திரம் காலை 8:56 மணி வரை உள்ளது. பின் உத்தர நட்சத்திரம். சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நாள். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3 மணிலிருந்து 4 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. குளிகை காலம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமாகும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய நேர்பட்டால் அவர்கள் பிள்ளையார் கோயில் சென்று பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் உடைத்து, முருகர் ஆலயம் சென்று சிகப்பு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் படிக்கவும் பின் செய்யலாம். மிக மிக முக்கிய பணிகளை செய்யாது மாமூல் பணிகளை செய்வது மிகவும் உத்தமம். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று சிலருக்கு வியாபார நிமித்தமாகவோ, சிலருக்கு சொந்த குடும்ப விஷயத்திற்காகவோ பிரயாணங்கள் அமையும். அவ்வாறு பிரயாணத்தில் செல்லும் பொழுது அவர்கள் காலையில் பிள்ளையார் கோவில் சென்று ஒரு கற்பூரத்தை ஏற்றிவிட்டு செல்லவும். சிலருக்கு இன்று ஓய்வெடுக்க தோன்றும். அவர்கள் ஓய்வெடுத்துவிட்டு மாலையில் காலபைரவர் ஆலயம் செல்லவும். கடின உழைப்பாளிகளுக்கு இன்று லாபம் மிகுந்த நாள். தனவரவு பணவரவு இரண்டும் உண்டு. அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், காலையில் காக்கைக்கு அன்னமிட்டு மாலையில் அவர்கள் காலபைரவர் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும். எல்லா வகையிலும் பண வரவு தனவரவு இரண்டும் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு செலவு வரும். அதாவது செலவு வரும் என்றால் குடும்ப செலவிற்காக பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். பொருட்களை வாங்க வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது அந்த பொருட்களை ஒரு லிஸ்ட் தயார் செய்து கொண்டு செல்லவும். அவ்வாறு நீங்கள் சென்றால் அனாவசிய பொருட்களை வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது. ரிஷபராசி அன்பர்களே, சிலருக்கு இன்று தனவரவு பணவரவு உண்டு. கமிஷன் அடிப்படையில் வேலை செய்வர்களுக்கு இன்று கமிஷன்கள் கிடைக்கும் நாள். கடின உழைப்பாளிகளுக்கு இன்று தனவரவு உண்டு. இவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சரபேஸ்வரர் ஆலயம். மாலை 4:30 6 மணிக்குள் சரபேஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சரபேஸ்வரை வணங்குங்கள். உங்களுக்கு அனைத்து வகையிலும் லாபங்கள் வரும். மிதனராசி அன்பர்களே, இன்று ஏனோ நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். இருந்தாலும் சிலருக்கு மற்றவர்களை பற்றி யோசித்து கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு யோசிக்காமல் உங்களுடைய சொந்த அலுவல்களை செய்யுங்கள். கடின உழைப்பாளிகளுக்கு இன்று வருமானங்கள் உண்டு. இருந்தாலும் சில இடங்கள் தடங்கல்கள் ஏற்படும். அந்த தடை நீக்க நீங்கள் செய்ய வேண்டியது பிள்ளையார் கோவில் சென்று சிறு தேங்காய் உடைத்துவிட்டு மாலையில் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு பணவரவு தனவரவு இரண்டும் உண்டு. கடகராசி அன்பர்களே, சென்ற வாரம் வரை நமக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி சிந்தனை செய்து கொண்டு இருப்பீர்கள். அவ்வாறு சிந்தனை செய்யாமல் நீங்கள் அமைதியாக திட்டமிட்டால் உங்களுக்கு வருங்காலத்தில் வாங்கிய கடனுக்கு எப்படி இஎம்ஐ கட்டுவது என்ற ஐடியாக்கள் தோன்றும். அந்த இஎம்ஐ கடனும் உங்களுக்கு எளிதில் அடைந்துவிடும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், காலையில் காக்கைக்கு எல்லாம் முடியுங்கள். பின் பைரவருக்கு 4 கால் பிராணியான நன்றியுள்ள பைரவருக்கு நீங்கள் பிஸ்கட் வாங்கி போடணும். பின் மாலையில் சரபேஸ்வரர் ஆலயம் சென்று 4:30 6 மணிக்குள் சரபேஸ்வரரை நீங்கள் வணங்குங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் பணவரவு தனவரவு கொட்டு என்று கொட்டும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு செய்த தொழிலினாலும் சிலருக்கு சமுதாய விஷயங்கள் ஆர்வம் இருக்கும். அவ்வாறு சமுதாய செயல்களை செய்வதற்கு பாராட்டும் கிடைக்கும். சிலர் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு இன்று தனவரவு பணவரவு உண்டு. இருந்தாலும் சில விஷயங்கள்
தடைகள் ஏற்படும். அந்த தடைகளை நீக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால், ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்கள். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றுங்கள். அந்த தடைகள் அகன்று உங்களுக்கு பணவரவு, தனவரவு இரண்டும் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள், எல்லா விஷயத்திலும் மற்றவர்களை கவர்ந்து விடுவீர்கள். இருந்தாலும் இன்று உங்களுக்கு ஏனோ சில எண்ணங்கள் வந்து வந்து போகும். என்ன செய்வது, ஏது செய்வது, வருங்காலத்தில் நாம் என்ன செய்வது என்ற எண்ணங்கள்லாம் வரும். சிலருக்கு பிள்ளைகளை பற்றி கவலைகள் வரும். சிலருக்கு தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடன் இணக்கமாக பேசவில்லை என்ற ஆதங்கம் ஏற்படும். அதையெல்லாம் ஒரு புறம் வைத்து விடுங்கள். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இயலாதோர், இல்லாதோர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கு பணவரவு, தனவரவு, எல்லா வரவும் உண்டு. துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு பொற்காலம் வந்துவிட்டது, பொற்காலம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்களே, எனக்கு எந்த வகையிலும் பொற்காலம் வரவில்லை, நான் மிகவும் கஷ்டப்படுவேன் என்று சிலர் அங்கலாய்ப்பு படுகிறார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது சோதனையான காலம். அந்த சோதனையான காலம் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. உங்களுக்கு எல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் நடக்காதவர்களுக்கு தொழில் நடக்கும். உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். ஆகவே நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் துர்க்கை அம்மன் ஆலயம். துர்க்கை அம்மன் ஆலயத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி, பின் காலபைரவர் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் உற்சாக மிகுதியால் துள்ளுவீர்கள். இன்று ஏதாவது ஒரு செயலை நாம் செய்துவிட வேண்டும் என்று ஆக்கமும் ஊக்கமும் உண்டு உழைப்பீர்கள். அவ்வாறு உழைத்தால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டாகும். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால், இல்லாதோர், இயலாதவர்களுக்கு உணவளியுங்கள். பின் நீங்கள் மாலையில் 4 to 6 மணிக்குள் சர்வேஸ்வரர் ஆலயம் சென்று சர்வேஸ்வரரை வணங்குங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இதுவரை நீங்கள் செய்த நற்செயல்களுக்கு உங்களுக்கு இன்று பாராட்டு கிட்டும். நீங்கள் சாதனை புரிவீர்கள். எவ்வளவோ சோதனையை நீங்கள் தாங்கிக் கொண்டீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் சாதனை புரியக்கூடிய காலம் வந்துவிட்டது. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். வருங்காலத்தில் அர்த்தாஷ்டம சனி வருகிறது என்பார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம், ஆஞ்சநேயர் ஆலயம். காலபைரவர் ஆலயத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். வருங்காலமும் உங்களுக்கு பொற்காலமாக அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஊதியம் கிடைத்து கொண்டிருக்கும் சிலருக்கு. ஆனால் இதைவிட அதிகம் சம்பாதிக்கலாம் என்று சில பேர் திட்டம் போடுவார்கள். அவ்வாறு திட்டம் போடும்போது நீங்கள் எச்சரிக்கையுடன் திட்டம் போட வேண்டும். யாருடன் கூட்டு சேர வேண்டும், இவர்களுடன் கூட்டு சேர்ந்தால் நமக்கு லாபம் கிடைக்குமா, கிடைக்காதா, இல்லது தனித்து தொழில் செய்தால் பெரிய முதலீடு கடன் வாங்கி செய்தால் என்னவாகும் என்பதெல்லாம் யோசித்து செயல்படுங்கள். நிச்சயம் அவ்வாறு யோசனை செய்தால் உங்களுக்கு நல்ல திட்டங்களும் ஐடியாக்களும் கிடைக்கும். ஆகிய அவற்றை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். பின் பெருமாள் ஆலயம் சென்றுவிட்டு பின் சர்வேஸ்வரர் ஆலயம் சென்று சர்வேஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு பணவரவு, தனவரவு இரண்டும் உண்டு. கும்பராசி அன்பர்களே, இன்று கொஞ்சம் சிரமம் தான் உங்களுக்கு. என்ன சிரமம் என்றால், நாம் யாருக்கோ உதவி செய்தோம். ஆனால் சிலருக்கு வகை தெரியாமல் உதவி செய்து விட்டோம். அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தால் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதே என்று எண்ணங்கள் தோன்றும். ஆம், நீங்கள் யாருக்கு உதவி செய்தாலும் இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று ஆலோசித்து செய்யுங்கள். அவ்வாறு செய்தீர்களானால் உங்களுக்கு எந்த சிரமமும் வராது. ஆனால் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் சிலர் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இன்று நீங்கள் செய்ய வேண்டியது, காலையில் பிள்ளையார் கோயில் சென்று ஒரு சிறு தேங்காய் உடைத்துவிட்டு மாலையில் கால பைரவர் ஆலயம் சென்று ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா சிரமங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களாக பெருகும், லாபமாக கூடும். மீனராசி அன்பர்களே, இன்று அமைதியாக இருப்பீர்கள். மிகவும் சாந்த சுரூபியாக காட்சியளிப்பீர்கள். எங்கு சென்றாலும்
இப்பணியை எவ்வாறு முடிப்போம் என்ற திட்டமிட்டு கொண்டிருப்பீர்கள். அது நல்லது. அவ்வாறு திட்டமிடும்போது உங்களுக்கு பல ஐடியாக்கள் வரும். அந்த ஐடியாக்களில் நீங்கள் முழுமையாக கடைபிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றிதான். நீங்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் கோயில் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். காக்கைக்கு எள்ளெண்ணம் வையுங்கள். கால பைரவர் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அனைத்து வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். 12 ராசி அன்பர்களும் இன்று மாலை சரபேஸ்வரர் ஆலயம் சென்று சரபேஸ்வரரை வணங்கினால் உங்களுக்கு எல்லா காரியமும் கைகூடும். மாலை என்பது 4:30 6 மணி ராகு காலத்தில் சென்று வணங்குங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் கூடும். நன்றி, வணக்கம்.